வெல்கம் பேக் டு வணக்கம் நண்பா சேனல். நான் உங்கள் நண்பன் திபேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினோவா E41, அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் தந்த லேப்பை எல்லா பார்ட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். அது எப்படி அசெம்பிள் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்பீக்கரும் மவுஸ் பேடும் இருக்குது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணலை. இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுருவோம். இதுதான் நம்ம லேப்டாப்போட மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் ப்ராசஸர் வந்து இன்பில்டாக தான் இருக்கு. நம்ம டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். டிஸ்பிளே அவுட் கவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஒயர் வரும். ஸோ அந்த ஒயர் வந்து சைடில் வச்சுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன், ஒய்ஃபை, ப்ளூடூத்துக்காக தான் வச்சுருக்காங்க. சைடில் அந்த ஒயர் போகிறதுக்கு ஒரு சின்ன வே கணக்காக இருக்குது. ஸோ அந்த வேக்கு மேலே தான் நம்ம ஒயரை வைக்க போகிறோம். வாங்க செட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம டிஸ்பிளே எடுத்துக்கிடுவோம். இது வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் இது வந்து பேப்பர் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். இதில் வரக்கூடிய கேபிள் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அது என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா, கேமரா இருக்கும். அந்த ஒயர் வந்து ரெண்டாக பிரிஞ்சு அதை ஒன்று கேமராவும் இன்னொன்று டிஸ்பிளேவோட கேபிளுக்கும் போகும். ஸோ அந்த கேமராவோட ஒயரை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து மேலே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் கேபிள் எடுத்தோம் இல்லையா சைடோடி, அதே பாதையில் இன்னொரு கேபிள் போகிறதுக்கான ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழியாக இந்த ஒயரையும் எடுத்துக்கோங்க. இப்போது டிஸ்பிளேயை வச்சு அதில் மேலே ரெண்டு பக்கமும் 2 போல்டு வரும். ஸோ அந்த 2 ஸ்க்ரூஸையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டால் போதும். ஏன் அப்படின்னா, நம்ம அடுத்தது டிஸ்பிளே மாட்டும்போது சைடில் 2 பக்கமும் ஒரு கம்பி வரும். அந்த கம்பியை மாட்டும்போது அந்த டிஸ்பிளேக்கு கீழே அந்த கம்பி செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு போல்டு மட்டும் போட்டுக்கோங்க இப்போதைக்கு. அப்புறம் கீழே 3 ஸ்க்ரூ, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ஸ்க்ரூ வரும் கீழே 2 பக்கமும். ஸோ அந்த 3 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இனி டிஸ்பிளேவை தள்ளி வச்சுக்கோங்க. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மதர் போர்டை அந்த கவரோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் அந்த கவர் எடுத்துக்கிடுவோம். மதர் போர்டை உங்களுக்கு நேராக வைக்கிறதுக்கு முன்னாடி மவுஸ் பேடில் இருக்கிற ஒரு லைனை மதர் போர்டுக்கு பின்னாடி மாட்டி ஆகணும். ஸோ நம்ம அதை மாட்டுவோம். மாட்டிட்டு
மதர் போர்டை உங்களுக்கு நேராக ப்ராசஸர் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. மதர் போர்டை கவரோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அடாப்டரை நம்ம மாட்ட போகிறோம். இந்த அடாப்டரில் தான் பிளாக் ஒயரும் ஒயிட் ஒயரும் வரும். இதை மாட்டிட்டு சைடில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறம் ப்ராசஸரை கூல் பண்ணக்கூடிய ஃபேனுக்கு லைன் கொடுக்கணும். அது வந்து மேலே ஒரு சின்ன மெட்டல் வரும். அந்த மெட்டல் எடுத்து ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி இருந்து கொண்டு வந்த பிளாக் ஒயரையும் ஒயிட் ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை போர்டு வழியாக எடுத்து அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் முடிக்க வேண்டிய வேலையை நம்ம பாதி முடிச்சிட்டோம். இனி டிஸ்பிளேக்கு மேலே உள்ள கவரை போடுவோம் வாங்க. டிஸ்பிளே கவர் வந்து முன்னாடி உள்ளது போடுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே இருந்தே மெதுவாக கவர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். அப்படியே ப்ரெஸ் பண்ணி எல்லா இடமும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது எல்லா பின்னையுமே பின்னாடி கனெக்ட் பண்ணிடுவோம். பவர் கேபிள் அப்புறம் டிஸ்பிளே கேபிள் எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. ஃபேனுக்குள்ளது ஸ்பீக்கருக்குள்ளது 2 சின்ன கேபிள் உண்டு, அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரேம் ஸ்லாட்டில் ரேமை மாட்டுங்க. அப்புறம் ஹார்ட் டிஸ்க் மாட்ட போகிறோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்குக்கு என்ன அப்படின்னா ஒரு கவர் உண்டு. இந்த கவரில் தான் செட் பண்ணி அந்த கவரோட போர்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஹார்ட் டிஸ்கை மாட்டிடுவோம். ஹார்ட் டிஸ்க் மாட்டினதுக்கப்புறமா மேலே யூஎஸ்பி பாயிண்ட்டுக்கு ஒரு கேபிள் வரும். ஸோ அந்த கேபிளையும் ஜாயின் பண்ணிவிட்டு 2 கேபிள் உண்டு, 2த்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இனி அந்த ஹார்ட் டிஸ்க் நகராத மாதிரி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இனி லேப்டாப்போட பேக் கவர் எடுத்து மூடிடுவோம். அதில் தான் பேட்ரியும் உண்டு. ஸோ மூடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்ரியோட பின் வந்து அதில் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் மூடிடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாம் வச்சு டைட் பண்ணிடுவோம். சென்டரில் மட்டும் ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ண வேண்டாம். ஏன்னா முன்னாடி கீபோர்டு மாட்டினதுக்கப்புறம் தான் பின்னாடி சென்டரில் வந்து ஸ்க்ரூ போடணும் E41 லேப்டாப்பில். ஸோ
சைடில் மட்டும் போட்டுவிடுவோம். இப்போது லேப்போட ஃப்ரண்ட்டில் கீபோர்டு மாட்ட வேண்டியது இருக்கும். இப்போ கீபோர்டு மாட்டுறதுக்கு எடுத்துக்கிடுவோம். கீபோர்டில் உள்ள கேபிள் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே செட் ஆனதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கீபோர்டு செட் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த ஆட் பட்டனை ஃபுல்லாக அமைக்கிறாதீங்க. அதுக்கு முன்னாடி எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அமுக்கும்போது ஆன் பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா ஆன் ஆயிரும். ஏன்னா எனக்கு இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் லேப்டாப் வந்து அசெம்பிள் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்கள் கீழே கமெண்டில் கேட்கலாம். நான் கன்ஃபார்மாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதில் ஏதாவது நான் மாட்டும்போது புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. திரும்பவும் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டிங்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகிட்டு வரும். இனி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.